லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா. வாங்க வாங்க வாங்க. என்ன கோவமா இருக்குமே இருக்கு, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சுன்னு சாதாரணமா கேக்குறிய? என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? பிரச்சனைதாம்மா. இவ்வளவு பெரிய பிரச்சனையை எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீல எதுக்கு? தமிழே, உன் புருஷன் என்ன சொல்லியா? எம்மா, நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஒரு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க. நாங்க உங்களை ரொம்ப நம்பணும். நீங்க இப்படி பண்ணுவீன்னு நினைச்சு கூட பாக்கல. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், பிடிச்சிருந்தா கட்டி தந்திருப்போம், இல்லன்னா வேண்டான்னு சொல்லிருப்போம். இப்படி உங்க வீட்டுல உள்ளவர் வந்து என்கிட்ட சொல்லி அளவுக்கு நீங்க வச்சிட்டீங்களம்மா. இது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. எங்க வீட்ல இருந்து யார் வந்து என்ன சொன்னா? என்ன சொல்லியா தமிழே? ஏம்மா, உங்க மகன் குடிப்பாராம்லா? அது மட்டும் இல்ல, ஊர்ல உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருக்கா. இவ்வளவு பெரிய விஷயத்த எதுக்குமா எங்க கிட்ட இருந்து மறைச்சிய? என்ன சொல்லியப்பா, என் பிள்ளைக்கா? ஆமாமா, என் மகளுக்கு பாத்துருக்கோமே மாப்பிள்ள, அந்த பையனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குதான். யார் உங்களுக்கு சொன்னா என் பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் இருக்கு? நீ எம்மா, எங்கிட்ட சொன்னது வேற யாரும் இல்ல. வேற யாரும் சொன்னா நாங்க நம்பி இருக்க மாட்டோம். யாரும் அந்த கல்யாணத்தை கெடுக்க பார்க்க வேண்டி நாங்களே நினைச்சிருந்திருப்போம். அப்ப யாருமா சொன்னா? வேற யாரும் இல்ல, உங்க மகளோட புருஷன், உங்க மருமகை. அவரா? ஆமாம்மா, அவர் தான். நான் மட்டும் வீட்டுல இருக்கும்போது என்கிட்ட வந்து அப்படி சொன்னாரு. அவர் சொல்லும்போது நான் முதல்ல கூட நம்பல. ஆனா திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை அழுத்தி சொன்னாரு. அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என் புருஷன் சொன்னேன், அவர் கேப்பன்ட்டு வந்தவன். சொல்லம்மா, உன் புருஷன் எங்க? அவர் எதுக்கு அங்க போனாரு? அவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை வீட்டுக்குள்ள சேர்த்தே தப்பா போச்சோ? தெரியலையேம்மா, அந்த மனுஷன் எதுக்கு இப்படி பண்ணியாருன்னே தெரியலையே. நான் கூட அவர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது மாறிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அப்பப்ப எனக்கும் லேசா சண்டைக்கு வந்துச்சுமா, மறுபடியும் குடிக்காரோன்னு. இப்ப தம்பியை பத்தி எங்க கெடுத்து சொல்லியிருக்கத பார்த்தா அவர் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு தான் நினைக்கேன். அவர்லாம் திருந்தவே மாட்டாருமா. ஏம்மா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? உங்க மகனுக்கு குடிப்பழக்கம் இருக்காமா? இப்படிப்பட்டவர் அவருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க எதுக்குமா என் பிள்ளைய வந்து கேட்டு பூ வச்சிய? இங்க பார்ப்பா, நீ கேள்விப்பட்டது எதுவும் உண்மை கிடையாது. என் மகனுக்கு நீங்களும் சொல்லிய மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. வேற எதுக்குமா அவரு அப்படி வந்து சொன்னாரு? அவரை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையோ? என் மகன் எதுக்கு என் வீட்டுல இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். அவரே குடிச்சிட்டு வந்து என் பிள்ளை போட்டு அடிக்கதான் ஒரே சண்டை. அதனாலதான் என் பிள்ளை பிரிச்சு இங்க கூட்டிட்டு வச்சிருக்கோம். அவரு 2 வாரத்துக்கு முன்னால நான் திருந்திட்டேன்னு இந்த வீட்டுக்கு வந்தாரு. சரி, வந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம அப்படி துரத்த கூடாதுன்னு அந்த வீட்டுல சேர்த்து வச்சிருக்கோம். அவரு என்னடான்னா என்ன திருந்தாம குடிச்சிட்டு வந்து உங்கள்ட்ட என் மகனை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காரு. எம்மா, உங்க மருமகன் என்கிட்ட இப்ப நான் குடிக்கலன்னு சொன்னாரு. இங்க பாரு தமிழே, குடிக்கிறவன் என்னைக்கு குடிச்சேன்னு ஒத்துக்கிட்டான். நான் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லி கேட்டுக்க. என் மோளை கட்டி கொடுத்து ஒரு குடிகாரனால அவளே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. அப்படி இருக்கும்போது என் மகன் குடிச்சாச்சுன்னா உன் பிள்ளை வந்து நான் கேட்டிருப்பேனும். நான் ஒன்னும் அப்படி மோசக்காரி கிடையாது. எதுக்காகமா அவர் எங்க வீட்டுல வந்து அப்படி சொன்னாரு? அது வேற ஒண்ணும் இல்ல. அவர் குடிச்சிட்டு என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுத்தியாரேன்னு என் மகன் சூர்யா ஒரு நாள் பிடிச்சி அடிச்சு விட்டானா. அதுக்காக அவன் வாழ்க்கையை கெடுத்துடணும்னு இப்படி வந்து சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. என் மோனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. தங்கன தங்கம், சுத்த தங்கம். மச்சாங்காரன் குடிச்சிட்டு அக்கால அடிக்காரேன்னு நினைக்கிறவன் அவன் குடிப்பானோ? இல்ல என் பிள்ளை குடிகாரனா இருந்தா உன் வீட்டுல வந்து நான் தான் பொண்ணு கேட்டிருப்பானா? இங்க பார்ப்பா, நான் இப்ப சொல்லி கேட்டுக்க. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருந்தனா என் பிள்ளைக்கு உன் மோளை கட்டிட்டா. இல்ல உனக்கு சந்தேகமா இருந்தனா வேண்டாம், அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். ஏம்மா, எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களை நான் நம்பினதுனாலதான் பூ வைக்கவே ஒத்துக்கிட்டேன். ஆனா உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? அதான் நான் சொல்லிடலப்பா, என் பிள்ளை மேல இருந்த கோவத்துல அவர் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. என் மகன் வாழ்க்கையை கெடுக்கணும் தான் அப்படி நினைச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தா என் வீட்டுல கூட வந்து தங்கி இருங்க 4 மாசத்துக்கும். என் மகன் எப்படி இருக்கா, அவன் குணம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே அறிஞ்சிடுங்க. அதுக்கு பிறகு விருப்பம் இருந்தா கல்யாணத்தை பேசி முடிப்போம். இல்லம்மா, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதனால நிச்சயத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிடுவோம். அத்தை, மாமா வாங்க. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? துர்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கும் மாப்ள. என்ன மாமா நின்னுட்டே இருக்கீங்க? அம்மா, இப்படியே நிக்க வச்சு பேசுவீங்க, சேர் எடுத்து போடக்கூடாதா? இருக்கட்டும் மாப்ள, நாங்க ஒரு சின்ன விஷயமா வந்தோம், அதை உங்க அம்மாட்ட சொல்லிட்டோம். கிளம்புறோம் மாப்ள. சரி மாமா. லட்சுமி அம்மா, நாங்க போயிட்டு வரோம். அடுத்த மாசம் நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயத்தை வச்சிடலாம். சரிப்பா, எந்த தேதி நான் பேச சொல்லி. சரிம்மா, வரோம். இந்த மனுஷன் இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லம்மா. கொஞ்சம் கூட அவர் மாறவே இல்ல, மாறிக்கிடவும் மாட்டாரு. ஏக்கா, என்னாச்சுக்கா? எதுவும் ப்ராப்ளமா? தம்பி, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்ச. ஆனா அந்த பாவி மனுஷன் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிட்டாருப்பா. என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனை?
பொண்ணு வீட்டுல போய் நீ ஒரு குடிகாரன்னு சொன்னாரையா என் புருஷே. ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அம்மா பேசி புரிய வச்சுட்டாங்க. எப்படிக்கா மாமா அப்படி சொல்லலாம்? என்னைய பார்த்தா குடிச்சிட்டு சுத்துற மாதிரியா தெரியுது அவருக்கு? எதுக்குக்கா அவரை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க முதல்ல? வேற என்னப்பா பண்ண? நீ அடிச்சதுனால அந்த மனுஷன் திருந்திட்டேன்னு வந்து என் கால்ல விழுந்தாரு. என்னது அடிச்சனா? அதான் தம்பி, அவர் குடிச்சிட்டு அலையாருனே நீங்க பிடிச்சி அடிச்சீலாம்ல. அதுக்கு பிறகுதான் நான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லி செல்லம்மா கால்ல வந்து விழுந்தாரு. அதனால தானே வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம் அவரை. மைனி நான் அடிச்சேன்னு அவர் சொன்னாரா? ஆமா தம்பி, நீங்க தான் அடிச்சேன்னு சொன்னாரு. அதனால தானே அந்த விஷயமே எங்களுக்கு தெரியும், இல்லன்னா எப்படி தெரியும்? ஏய் சூர்யா, நீ அடிச்சதுனால தப்புன்னு நாங்க எதையும் சொல்லல. நீ அதனால அம்மா வருத்தப்படுவாளே அக்கா வருத்தப்படுவாளேன்னு மறைக்காண்டாம். நீ அடிச்சதுனால தான் அவர் வந்து திரும்பிட்டே நீங்க வந்து விழுந்தாரு. நான் தான் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு, ஏன் துரத்தணும்னு வீட்டுக்குள்ள சேர்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. எல்லாம் நீ அடிச்ச பத்தியா அந்த கோவத்துல தான் அப்படி பண்ணிருக்காரு. உன் வாழ்க்கையை கெடுத்துறானோ நீ குடிகாரன்னு ஒன்னே சொல்லியிருக்காருப்பா. யாரு யார பத்தி சொல்லியவ பத்தியா எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. நீ வருத்தப்படாதே, அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிடி. சரிங்கம்மா. இப்ப அத்தை மாமா என்ன சொல்லிட்டு போனாங்க? அதையத்த நான் எடுத்து சொன்னானே எல்லாம் புரிஞ்சுட்டு, அதனால அடுத்த மாசம் நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம் சொல்லிட்டு போறவ. சரிங்கம்மா. ஏக்கா உங்க புருஷன் எங்க? தம்பி எங்க போனாருன்னே தெரியலப்பா. வீட்டுல ஆளே காணும். அப்படியா? அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும், நான் போய் பாத்துட்டு வரேன். தம்பி என்ன நாள் போடி, அப்பயாவது அவரு திரும்பியாரான்னு பாப்போம். ஏக்கா கவலைப்படாதீங்கக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அக்காவை பாத்துக்கங்க, நான் போயிட்டு வரேன். ஐயா பாத்தியா, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. சரிம்மா பாத்துக்கிறேன். நான் எப்போ அவர் அடிச்சேன்? என்ன வளரி வச்சிருக்காரு? எதுக்காக என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாரு? அவரை போய் பார்த்து விசாரிப்போம். செல்லம்மா வருத்தப்படாதம்மா, தம்பி போறான்ல, அவன் பாத்துக்கிடுவான் எல்லாத்தையும். நீ அவரை நினைச்சலாம் ஒரு கவலையும் படாத. ஒழுங்கா குடிக்காம வாங்காம இருந்தான்னா வீட்டுக்குள்ள சேர்த்து வைப்ப, இல்லன்னா துரத்தி விட்டுருவான். நீ அந்த மனுஷனை நினைச்சலாம் வருத்தப்படாதம்மா, எல்லாத்தையும் பாத்துக்கிடுவோம். சரிங்கம்மா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரிய வலிக்கு சேர்த்து வந்தது மாமே, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி, சராயத்தை ஊத்தே ஜன்னல்ல தாசாத்தே, சராயத்தை ஊத்தே ஜன்னல்ல தாசாத்தே, தண்ணி தொட்டிய தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த தண்ணி தொட்டிய தேடி வந்த கண்ணு குட்டினா. யோ மச்சான், மாப்பிளை மரியாதைய கொடுத்துட்டு மரியாதைய வாங்கிக்கிடணும், புரியுதா? இந்த சின்ன விஷயம் கூட சின்ன மாப்பிள்ள உனக்கு தெரியல. யோ என்னையா பண்ணி வச்சிருக்கா? எதுக்கு என் வாழ்க்கையை கெடுத்தா? மாப்பிளை அப்படிலாம் மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. அக்கா புருஷே தெய்வ மாதிரி, இந்த மச்சான் தெய்வம் இல்லைன்னா உன்னால மலை ஏற முடியுமா? யோ நிறுத்தியா, முதல்ல இறங்கியா கீழே. முடியாது, என்னால முடியாது. இதுல உட்கார்றேன், என்ன வேணுமோ சொல்லு. என்னைய பாக்குறதுக்கு ராஜா பகவத் மாதிரி தெரியுதா? தெரியாது. என்ன பாத்துக்கோ, அப்படியே இருப்பாரு. ஏன் வாழ்க்கை எதுக்கையா கெடுத்தா? பொண்ணு வீட்டுல போய் நான் குடிக்காருன்னு எதுக்கையா சொன்னா? மாப்பிளே எல்லாம் காரணமாதான். இப்போ புரியாது, அப்புறம் நல்லா புரியும். என்னையா புரியாது? எதுக்கு அப்படி பண்ணிரு? உன்னை நான் அடிச்சேன்னு வர எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கீரு. எப்ப அடிச்சவன் வர? நீ அடிக்கலப்பா, மாப்பிள்ள தான் அடிச்சான். என்னையா சொல்றீரு? நான் அடிக்கல, மாப்பிள்ள அடிச்சானா? யார் தான் அவரை அடிச்சது? மாப்பிள்ள தான் அடிச்சான். குடிச்சிட்டு வளர்றீரா? இல்ல மாப்பிள்ள, நிஜமாலே மாப்பிள்ள தான் அடிச்சான். அதனாலதான் உங்க அக்கா கால்ல வந்து விழுந்தேன். குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணீரா? இப்ப இது என்னவா? இது சந்தோஷம் 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 வந்தா இப்படிதான் குடிப்பேன். நீ குடியில யார வேணாலும் அடி, எதுக்கு என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீரு? நான் என்ன பண்ணேன்? சத்தியமா உன் வாழ்க்கைய நான் கெடுக்க மாட்டேன்பா. வாழ்க்கைய உச்சிக்கு கொண்டு போறேன். கடவுளை, யார் தான் அவரை அடிச்சது? ஆனந்த் அண்ணனா? இல்ல மாப்பிள்ள இல்ல, இந்த வீட்டுல சின்ன வயசுல தொலைஞ்சு போய் கிடைச்சான்ல சூர்யா,
அவன் தான்ப்பா என்னைய அடிச்சிட்டான். யோ, நான் தான் சின்ன வயசுல தொலைஞ்சு கிடைச்ச சூர்யா. நான் எப்பயும் அவனை அடிச்சேன். மாப்பிள்ள, உன் கூட இன்னொருத்த தொலைஞ்சு போயிட்டான்ல, அவன் தான்ப்பா என்னைய அடிச்சிட்டான். என்ன அடி, ஒன்னும் இடி மாதிரி விழுந்துச்சுப்பா. நீ ஓன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்காக நான் உசுர கூட கொடுப்பேன். என் பொண்ணை கொடுக்க மாட்டேனா? குடிச்சு குடிச்சு உங்களுக்கு குறுக்கு தான் பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இனி என் வாழ்க்கையில தொலையிட்டிய தொலை இருக்காது. ஏய் மாப்பிளே, வருத்தப்படுறியா? இங்க வாயா, உனக்கும் சந்தோஷம் தாரேன். இந்த பாட்டில கையில எடுத்துட்டாலே சந்தோஷம் வந்துடும். ஏய், சந்தோஷம் வந்துருச்சு. ஒரு பாட்டில் தான் கையில எடுத்தேன், எத்தனை சுத்துது பாரு என்னைய. என்னடா இது, பாதி பாட்டில காணோம். ஓஹோ, மாப்பிள்ள குடிச்சிட்டான், குடிகார பையன். ஏலா, உன் தங்கச்சிக்கு நகை எதுவுமே இல்ல. அன்னைக்கு கூட வா நகையை தான் போட்டு நிக்க வச்சிருந்து. கல்யாணத்துக்கு நீ நகை போடாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால உன் தங்கச்சிக்கு கவரிங்க போய் வாங்கிட்டு வந்துடு. அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடு. ஏம்மா, அத்தை தான் என்ன வேணாலும் போட்டுக்கிடுங்க, எதுவும் போடலைனாலும் நாங்க கேட்க மாட்டோம்னு சொன்னவளா? ஏலா, அவிய நல்ல வசதியானவிய. கல்யாணத்துக்கு வார ஆட்கள் போற ஆட்கள்லாம் காரி துப்பிடாது. வெறும் மொட்டை கழுத்தோட பொண்ணு நிக்குது, ஒரு நகை கூட வாங்கல போல அந்த பயலுக்கு எதுவும் குறையா இருக்குமோன்னு சொல்லுவாவ. நம்மளே அவியல்ல அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால கழுத்து நிறைய நகை போடணும். நல்ல கவரிங் நகையெல்லாம் பார்த்து அழகழகா வாங்கி கொடுவோம் தங்கச்சிக்கு. ஏம்மா, அப்படி போட்டோம்னா எல்லாரும் ஒரிஜினல் நினைச்சிட்டாவனா என்ன பண்றது? நினைச்சா நினைச்சிட்டு போறவளா? நான் பிறவும் தங்கச்சிக்கு நகை வாங்கி போட்டுறேன். ஏம்மா, நீ எப்படிமா வாங்கி போடுவா? நீயே ஒரு மாட்டை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா சாப்பாட்டுக்கு. அதனால ஒரே ஒரு கவரிங் செயின் மட்டும் வாங்கி வேணா போடட்டுமா? ஏலா, அவ்வளோ பெரிய பணக்காரவிய அவிய ஒரு செயின் போட்டுட்டு போய் பொண்ணு நின்னா நல்லாயா இருக்கும். அவிய குடும்பத்துல மொத்த வேற நல்ல நகை நட்டுவல மாட்டிட்டு வந்து நிப்பவன் தங்கச்சி மட்டும் சும்மாவே நிக்கணும்னு ஆசைப்படுறியோ? இல்லம்மா, நம்ம கவரிங்க நிறைய வாங்கி போட்டு அவிய நிறைய நகை போட்டுருக்காவன்னு நினைச்சிட்டாவனா என்ன பண்ண? ஏலா, நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். இந்த இடமும் வீடும் என் பேர்ல தானே இருக்கு. வேற வீட வித்துட்டு கூட அவளுக்கு நகை வாங்கி போட்டுருவேன். ஏம்மா, இதை வித்தாச்சுன்னா நீ எங்கம்மா போவா? ஏலா, உங்க ரெண்டு பேரையும் பெரிய இடத்துல தானே கட்டி கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு கூட நானும் வந்து தங்கிறேன். இதை வித்துட்டு அவளுக்கு நகையா பண்ணி போட்டுறேன். ஏம்மா, அப்ப எனக்கு தர மாட்டியோ? ஏலா, அதான் உனக்கு கல்யாணத்தோட நகையெல்லாம் போட்டுட்டேல்ல. அவளுக்கு தான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சு வைக்கல. வாரது திங்கக்கே சரியா போயிருது. காதுல மட்டும்தான் ஒரு கம்மல் கிடக்கு, செயின் கூட கிடையாது. அதனாலதான் சொல்லி அவளுக்கு நகை வாங்கி போடணும். நீ உனக்கு நான் போட்டுக்க நகையே போதும். உன் வீட்டுல தான் உனக்கு கேட்கல இருக்கு பிறகு. ஏம்மா, நானும் வேலைக்கு போய் தானே சாப்பிட்டுட்டு கிடக்கேன். அதனால வீடு வைக்கும்போது எனக்கு பாதி தந்துறான். இது என்னால கதையா இருக்கு உனக்கு. நான் நகை போட்டதுனால தான் அவளுக்கு இப்ப போடியேன்னு சொல்லி நீ இப்படி போட்டி போடுவான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை அவ தக்க வச்சுக்கிட்டணும். நல்லபடியா அந்த வீட்டுல வாழணும்னா நான் நகை போட்டு தானே ஆகணும். அதுக்குதான் சொல்லி சரோஜா, உனக்கு அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லைல்ல, நல்லபடியா வாழு. என் மாமியார் கேட்டா? அதெல்லாம் பிறகு நடக்க வேண்டிய விஷயம். எதுக்கு இப்ப போட்டு பேசிட்டு கிடக்கா? நல்ல வேலைக்கு போச்சுன்னா உனக்கு கொஞ்சம் ரூபா தாரேன். சரியாம்மா? சரி, போலாம். உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் நல்ல கவரிங் கடையா பார்த்து வாங்கி கொடு. சரிம்மா. நான் பத்திரிக்கை கொடுக்க வெளியே போறேன், வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிம்மா. ஏல சரோஜா, கவரிங் மாதிரி இல்லாம நல்ல தங்க நகை மாதிரி இருக்கத பார்த்து வாங்கி கொடுமா. சரிம்மா. ஏம்மா, மாப்பிளைக்கு செயின் போடணும்ல அது? ஏல, அது அவிய எதுவுமே கேட்கல. வேற எதுக்கு நம்ம போடணும்? உன் தங்கச்சிக்கு மட்டும் வாங்கிட்டு வா போதும். சரிம்மா. சரோஜினி, சரோஜினி, முதல்ல இன்னைக்கு சம்மந்தி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடணும். ஆமா, 2 சம்மந்தி இருக்காவல. முதல்ல எந்த சம்மந்தி வீட்டுக்கு வைக்க? முதல்ல பெரிய சம்மந்தி வீட்டுக்கு தான் வைக்கணும். அதுக்கு வர சின்ன சம்மந்திக்கு வச்சா போதும். சரோஜினி, சரோஜினி. என்னக்கா? சரோஜினிமா, நம்ம இன்னைக்கு வெளியே போறோம். வெளியா? எங்கக்கா? வேற எங்கேயும் இல்லம்மா, கவரிங் கடைக்கு தான் போறோம். கவரிங் கடைக்கா? எதுக்குக்கா? உனக்கு அம்மா எந்த நகையுமே செய்யலல்ல, நினைக்காத நேரத்துல கல்யாணம் முடிவாயிட்டு. அதனால நகை எதுவும் போடாம பொண்ணா நின்னா நல்லா இருக்காதுல்ல. ஏதாவது நகை போட்டாதான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனாலதான் அம்மா கவரிங் கடையில போய் கவரிங் நகை வாங்கி போட சொன்னா. ஏக்கா, கவரிங் நகையா? ஆமாம்மா, இப்பெல்லாம் தங்க மாதிரியே அழகழகா இருக்க. போய் வாங்கிட்டு வருவோமா? ஏக்கா, நீ என்கிட்ட என்னக்கா சொன்னா?
என்ன சொன்ன பூ? நீ கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னாலக்கா, இப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கணும்னு சொல்லியா? கல்யாணத்தை நிறுத்துக்கா, நகைலாம் வாங்க போக வேண்டாம். சாரோஜினிமா, அம்மா தான் ரொம்ப ஆசைப்படியா நகை வாங்கி போடணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும். நீ வேண்டாம், நீ அம்மாட்ட சொன்னான்னு வச்சுக்க, அந்த வீட்டை விட்டு ஒரு எட்டு கூட வெளியே எடுத்து வைக்க விட மாட்டா. நம்ம அம்மைக்கு மட்டும் சந்தேகம் வந்துட்டு அப்புறம் எதுவுமே நல்லபடியா நடக்காது. அதுக்காக தான் சொல்லியே, நீ இயல்பா இரு. அக்கா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும், சரியா? ஏக்கா, அப்படின்னா எப்படி கல்யாணத்தை நிறுத்துவா? நீ எனக்கு அந்த உண்மையை சொல்லுக்கா. இங்க பாரு சரோஜினி, அக்காவுக்கு எல்லாம் தெரியும். எப்ப நிறுத்தணும், எப்ப கல்யாணம் முடிக்கணும், எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். மணமேடையில போய் உட்காந்துக்கிட்டு தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நீ என்னையும் நம்பலாம். அக்கா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேமா. அதனால நகை வாங்க போறதுக்குலாம் நீ பயப்படனால சந்தோஷமா சிரிச்சு வாங்கிடு, சரியா? வேற யாராவது நீ சிரிக்காம இப்படி உம்மனி இருக்கிறத பார்த்தவன சந்தேகப்பட்டுருவாவ. பிறகு அக்கா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது. என்ன வாக்குறுதிக்கா? உனக்கு கொடுத்தது தப்பு. சரிக்கா. அக்கா வாக்குறுதி கொடுத்துருக்கேன் பத்தி, அதனால கண்டிப்பா நிறைவேற்றிடுவேன். போமா, போய் சீக்கிரமா மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு பவுடர் போட்டு வா, நம்ம கவரிங் வாங்க போலாம். சரிக்கா. இவ்வளவு வசதியான மாப்பிள்ளை விட்டுட்டு அந்த 5க்கும் 10க்கும் வேலை பார்த்துட்டு இருக்கவன போய் கட்டிக்கிட்டோன்னே ஆசைப்படியாலாம். இவ ஆசைப்பட்டுட்டா நான் நிறைவேற்றி வச்சிருவேனோ? நான் எங்க அம்மைக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். சாரோஜினிக்கும் ஆனந்த் குழந்தனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி